ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போக்குவரத்து காலங்களில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்குண்டான அறிவிப்பை அறிவிக்க இருக்காங்க. அது மட்டுமே இல்லை, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தனியார் மயம் ஆகாது என்ற அறிவிப்பையும் நமக்கு தற்சமயம் வெளியிட்டது மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாமே அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன குறிப்பிட்டார், அதற்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்புகள் எல்லாமே என்ன பதில்கள் கொடுத்தாங்க, இதை பற்றி எல்லாமே நாம் பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி 15 முதல் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு 2 மாவட்டங்களுக்கு அனுமதி வழங்கிட்டாங்க. சென்னை மற்றும் கும்பகோணம் லிமிடெட்டுக்கு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்பலாம். ஸோ அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், EEGE, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பதவிகளும் எப்போ சார் நிரப்புவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளார அனைத்து விதமான மாவட்டங்களுக்கும் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவதற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் மிக மிக இம்பார்ட்டன்ட். செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸோடைய ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நிறுவனத்தில் நீங்கள் பங்கேற்று ஜான் ஆம்புலன்ஸோடைய ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பெற்று தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ அனைத்து போக்குவரத்து கழகங்களின் தொழிற்சங்க கூட்டணிகள் எல்லாமே என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மாண்புடைய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செயல்பட்டு வந்த பேருந்துகளை 1/9/1972 போக்குவரத்து கழகமாக்கப்பட்டது. தனியார் வசம் இருந்த பேருந்துகளும் 1973 தேசியமயமாக்கி போக்குவரத்து கழகத்துடன் இணைத்த பெருமை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களே சேரும். ஸோ அதிமுக ஆட்சி காலத்தில் 2001 போக்குவரத்து கழக பேருந்துகளில் 50% பேருந்துகளை தனியாருக்கு தாரை வார்க்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முயன்ற போது தொழிலாளர்கள் தன்னிச்சையாக வேலை நிறுத்தம் செய்தனர். தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் தனியார் வசம் விடப்படும் என பேருந்துகள் மீண்டும் தேசியமயமாக்கும் என்று கூறியதால் அம்முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தங்கள் தலைமையில் மலர்ந்து வரும் பொருளாதார சிக்கல்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் 2 ஆண்டுக்கான ஊதிய பணங்களை விட்டு கொடுத்து ஊதிய உயர்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெறும் போது கடந்த ஆட்சி காலத்தில் தொழிலாளர்களுக்கு எதிராக போடப்பட்ட அரசாணைகள் 321/28 திரும்ப பெற வேண்டும் என வருத்தப்பட்டது. ஸோ ஆனால் அதை திரும்ப பெறலை அப்படின்றதுக்காக எல்லாருமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப பெறுமா பெறாத அந்த கோரிக்கைகள், அந்த அரசாணைகள் எல்லாமே திரும்ப பெறப்படவில்லை. ஸோ எனவே தாங்கள் பார்த்திங்கன்னா அந்த இதை மாற்றணும் அப்படின்றதுக்கு அவங்க கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க தற்சமயம். ஸோ அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, இதன் மீது தக்க நடவடிக்கை மேற்கொண்டு அரசாணைகள் 321 மற்றும் 28 பார்த்தீங்கன்னா உடனடியாக திரும்ப பெற வேண்டும் கேட்டுக்கொள்கிறாங்க. ஒப்பந்த முறையில் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் பணியில் அமர்த்தும் உத்தரவை திரும்ப பெற்று வழக்கம் போல நேரடியாக அமர்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார்கள். ஸோ தனியார் மயமாக்க பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இதை நிறுத்திக்கணும், அடிப்படையில் வாடகைக்கு அமர்த்தி போக்குவரத்து கழகங்களை இயக்குவதற்கு வெளியிட்டுள்ள அறிவிப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இதற்கு ஒரு போராட்டங்களை அவங்க தொடருவாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம் அரசு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, போக்குவரத்து கழகத்தில் இன்னும் இந்த மாத இறுதியில் காலி பணியிடங்களுடைய மாபெரும் அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. வீடியோ பிடித்தது நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.